என்னைக்காவது நம்மளுக்கு ப்ரௌனி சாப்பிடணுன்னு கிரேவிங்காக இருக்கும். ஆனால் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? வீட் ப்ரௌனி கேக். இது செய்கிறது ரொம்ப சிம்பிள் அண்ட் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சே செஞ்சிடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மறுபடியும் செஞ்சு சாப்பிடணும்னு தோணும். இது செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கிட்டேன். அதில் 4 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிட்டேன். அதோட நாட்டு சர்க்கரை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, ஒரு 1/4 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டேன். இப்போ இது நல்லா கலந்தாச்சு. அதோட கோதுமை மாவு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு நல்லா நெரிச்சு ஆப்பிள் எடுத்துக்கோங்க. இதோட கொக்கோ பவுடர் ஒரு 1.5 ஸ்பூன் கொக்கோ பவுடர் டேபிள் ஸ்பூன் தான். அதோட பால் காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 1/4 கப்பு பால் சேர்த்துக்கிட்டேன். இப்போ ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிடலாம். இப்போ நம்மளுக்கு பேட்டர் ரொம்ப திக்காக இருக்கு இல்லையா, அதோட 1/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். அப்படியே உங்களுக்கு ஃபுல்லாக பால் சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்தா கூட சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 1/4 கப்பு தண்ணியும் சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கிட்டேன். இப்போ இனிப்புக்கு எனக்கு நாட்டு சர்க்கரை ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். அதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்தாச்சு. கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கணும் இல்லையா இந்த ப்ரௌனி பேட்டருக்கு, அது மாதிரி பார்த்து சேர்த்தாச்சு. ஒரு சிட்டிகை உப்பு, அதோட 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிட்டேன். இப்போ கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் பேட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ ஒரு கேக் ட்ரே எடுத்துக்கிட்டேன். அந்த டின்னில் ஃபஸ்ட்டு நான் பேக்கிங் பேப்பர் போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இப்போ இந்த பேட்டர் ஃபுல்லாக ஊற்றிடலாம். இப்போ இதோட மேலே நான் வால்நட்ஸ் சேர்த்துக்கிட்டேன். அப்படி வால்நட்ஸ் வீட்டில் இல்லாட்டிக்கு பாதாம் முந்திரி நம்ம விருப்பம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதோட வால்நட்டை குட்டி குட்டி பீசஸாக சேர்த்துட்டு டெய்ரி மில்க்கு ஒரு 20 ரூபா டெய்ரி மில்க்கையும் அந்த குட்டி குட்டி பீசஸாக போட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம ரெகுலராக பேக் பண்ணுறவங்களா இருந்தால் அவங்க வீட்டில் டார்க் சாக்லேட்ஸ் இருக்கும். நம்ம வீட்டில் அப்படிலாம் கிடையாது இல்லையா. ஸோ டெய்ரி மில்க் சேர்த்துட்டு இதை பேக் பண்ணிக்கலாம். அதோட ஒரு பேனில் ரிங் ஸ்டாண்ட் போட்டு ஒரு 5 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு இந்த ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஒரு 14 நிமிஷம் கரெக்டாக லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 14 நிமிஷம் கழித்து நம்ம அப்படியே குத்தி பார்த்தோம்னா நைஃப் வச்சு நல்லா பேக் ஆயிரும். அதோட அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அப்புறம் எடுத்து கட் பண்ணோம்னா சூப்பர் டேஸ்டியான ஒரு ப்ரௌனி கேக் ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர். டாடா பை பை.